ஆமாப்பா. இன்னைக்கு முதல் முறையா வாழ்க்கையில முதல் முறையா உங்க புள்ளையும் ஒரு கனவு கண்டிருக்கா. அதுவும் தனக்காக. அது நிறைவேற்ற முடிஞ்சா தான் புள்ள சொன்ன போய் நிச்சயமா உண்மையாக்க முடியும். அது என்ன கனவுனா? நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் விக்ரம். நான் சொந்தமா ஒரு ஹோட்டல் கட்ட போறேன். அண்ணா, ஹோட்டல் வியாபாரம் செய்யறதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். அவ்வளவு பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? குழந்தைங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் பெருசா எடுத்துக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்ல. இங்க பாருங்கண்ணா, அவங்க குழந்தைங்க 2-3 நாள் தான் அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரியா சொன்ன விக்ரம். குழந்தைங்க 2-3 நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா நான் எப்படி மறக்க முடியும்? என் புள்ள எல்லாரும் முன்னாடி அவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கா. பணத்தை பத்தி சொன்னல, ஒரு கனவு கண்டதுக்கு அப்புறம் அதோட சேர்ந்து வர எல்லா பிரச்சனையும் எதிர்த்து போராடிதான் ஆகணும். அதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஐயோ, யாராவது கொஞ்சம் மாமாக்கு புரிய வைக்கிறீங்களா? இவ்ளோ பெரிய கனவு கண்டிருக்காரு, அதுவும் இந்த வயசுல போய். எனக்கு என்ன தோணுதுன்னா, மாமாக்கு நமக்கு இருக்க இந்த 2 கடையும் பார்த்து லேசா கண்ணை ஊர்த்ததுன்னு நினைக்கிறேன். கடை நம்மளை விட்டு போனாலும் போயிடும் போல. இங்க பாருங்கண்ணா, புரிஞ்சுக்கோங்க, இந்த ஹோட்டல் வியாபாரத்துல நிறைய ரிஸ்க் இருக்கு. நம்ம பரம்பரையிலேயே இது வரைக்கும் யாரும் ஹோட்டல் தொழில பண்ணதில்ல. ஹோட்டல் கட்டுறதை விடுங்க, நம்மள யாராவது அடிக்கடி ஹோட்டலுக்கு போயிருக்கோமா? சொல்லுங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, பார்த்து செஞ்சுட்டு இருக்கிற தொழிலை விட்டுட்டு நமக்கு சம்பந்தமே இல்லாத வியாபாரம் பிசினஸ் செய்யறதுக்கு உங்களுக்கு அனுபவமும் இல்ல, ஞானமும் இல்ல. அப்படி செய்யறது புத்திசாலித்தனமாண்ணா? சொல்லுங்க. சரி, ஒருவேளை உங்க ஸ்வீட் ஸ்டால பெருசுப்படுத்தணும்னு 1 மாடி இல்ல 2 மாடி கட்டுங்க. அதுக்கு நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, நான் உங்களுக்கு துணையா இருப்பேனா? ஆனா இந்த ஹோட்டல் வியாபாரம். சரியா சொன்னடா. ஒரு வியாபாரம் செய்யறதுக்கான ஞானம் நமக்கு இருக்கலாம். சரி விக்ரம், நீ சொல்லு. நீ துணி கடையை திறந்தப்போ உனக்கு துணியை பத்தி ஏதாவது தெரியுமா? நான் ஸ்வீட் கடை திறக்கும் போது எனக்கு கரண்டி கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாது. வேணா அம்மா கிட்ட நீயே கேட்டுப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் சொந்தமா பெரிய கடை இருக்கு. பெரியவங்க சொல்லுவாங்க, நதிக்கரையில உட்காந்துக்கிட்டே இருந்தா அந்த நதியோட ஆழத்தை தெரிஞ்சுக்கவே முடியாது. நீந்தணும்னு நினைச்சிட்டா நதியில குதிச்சுதான் ஆகணும். புதுசா ஒண்ணு கத்துக்கணும்னா ரிஸ்க் எடுக்க தயங்கவே கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்க நான் இப்போ முழுசா தயாரா இருக்கேன். சூர்யா மாமா இன்னைக்கு அப்படியே குழந்தைங்க மாதிரி அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்காரு. யாராவது இவருக்கு கொஞ்சம் புரிய வைங்க. அத்தை, நீங்க எதுக்காக எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறீங்க அத்தை? ஏமா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்கம்மா. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறாரு? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. அண்ணன் இப்படி பண்ணாருன்னா அவர் சம்பாதிச்சது சேர்த்து வச்சது எல்லாத்தையும் இழந்துருவாரு. விக்ரமண்ணா, நேற்று பட்ட அவமானத்தை தாங்க முடியல, அதனாலதான் ஆர்வ குளர்ல என்னமோ பேசுறாரு. அம்மா, அண்ணனை கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, கொஞ்சம் தைரியமா இருக்க சொல்லுங்க. அவர் பாட்டுக்கு ஹோட்டலை கட்டணும்னா என்ன அர்த்தம்? மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மளோட சொந்தக்காரங்களால மட்டும்தான் எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும். சின்னவங்களோ பெரியவங்களோ அவங்க ஆசைப்படுற எல்லாமே நடந்துருமா என்ன? இல்லையா? அத்தை வந்துட்டாங்க. சூர்யா, இதுல என் மொத்த நகையும் இருக்கு, என் பேங்க் பாஸ்புக்கும் இருக்கு. இது எல்லாமே உனக்குதான். இந்த எல்லா பொருளும் உன்னை விட எனக்கு ஒன்னும் பெருசு இல்லப்பா.